ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 John chapter 3 verse 22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை தேவனாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Dear children of God, everyone wants their prayers to be answered, but they do not know how their prayer can be answered. Only God can answer your prayers. People cannot answer your prayers. So, in order for you to receive the answer from God, you need to keep His commandments. It is more important for you to keep God's commandments. There are people, they keep the commandments of every denomination, every respectable leaders, every religious people. But I want to tell you, according to the word of God, we need to keep the commandments of God. That is more important. Only you know God's commandments, you will be able to pray according to God's will. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் மாத்திரமே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நாம் தகுந்த முறையில் ஜெபிக்க முடியும். அநியாயம் செய்கிற ஒரு மனிதன் தன்னுடைய அநியாயத்தை ஆண்டவர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தால் கர்த்தர் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது. There are people, they are praying for unrighteousness to be fulfilled in their life. They are doing many unrighteous things which are against God's commandments, and they want God to answer their prayers. God cannot go along with the unrighteous people. So we always have to understand and keep the commandments of God in our life. And also, we need to please God by doing God's commandments. There are people, they know the commandments of God, but they don't do the commandments of God in their life so that they will please God. So we need to please God by obeying His commandments. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமுண்டாக அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கற்பனைகளின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கட்டளைகளின்படி வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருக்கு நாம் பிரியமாக இருக்க முடியும். உலக மக்களை பிரியப்படுத்தும்படிக்கு அவர்கள் சொல்கிற காரியங்களுக்கெல்லாம் ஆமா தலை போட்டு கொண்டு நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. அநேக மக்கள் அநீதியான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் துணை போக முடியாது. God cannot go along with people, those who are trying to destroy God's kingdom, those who are trying to destroy God's ministries. God cannot go along with them. Their prayers will not be answered. God respects only people, those who do according to God's commandments. கர்த்தர் தம்முடைய கட்டளையின்படி செய்கிறவர்களையே அவர் நோக்கி பார்க்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளின்படி செய்து அவரை பிரியப்படுத்துங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உம்மை பிரியப்படுத்தும்படிக்கு எப்பொழுதும் உடைய கற்பனைகளின்படி செய்யவும் உடைய கட்டளைகளின்படி நடக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். எல்லா தடைகளை மாற்றி போடும், சகல தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகள் உடைய சித்தத்தை அறிந்து அதன்படி ஜெபித்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனே உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்துள்ளோம். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகள் எல்லா பிசாசின் கிரியைகளையும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தெய்வீக சுகமும் தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக வழிநடத்துதலும் தெய்வீக ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம்.
பெரிய காரியங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.